தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணிபுரியும் பருவகால பணியாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி காஞ்சிபுரத்தில் ஆர்ப்பாட்டம். பணி உறுதி, சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பணிபுரியும் பருவகால பணியாளர்கள் காஞ்சிபுரத்தில் உள்ள காஞ்சிபுரம் மண்டல நுகர்பொருள் வாணிப கழகம் அலுவலகம் அருகில் பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் காஞ்சிபுரம் மண்டலத்தில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் கலந்து கொண்டு பருவகால பணியாளர்களுக்கு 12 மாத பணி மற்றும் சம்பளத்தை உறுதிப்படுத்த வேண்டும். பருவகால பணியாளரின் ஊதியத்தை ரூபாய் 30,000 உயர்த்தி வழங்க வேண்டும். சீனியாரிட்டி அடிப்படையில் 12(3) சரத்து 6 படி மண்டல பணிமூப்பு அடிப்படையில் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும். காஞ்சிபுரம் பணி நிரந்தரம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு 90 நாட்களுக்குள் பணி ஆணை வழங்க வேண்டும் என்ற உத்தரவு உள்ளபோதும் வழக்கு நிலுவையில் உள்ளது என்ற காரணத்தை சொல்லாதே உடனே பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் உணவுத்துறை அமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர். மற்றபடி எல்லா டிபிசியுமே அதே நிலைமையில தான் இருக்கும். இன்னும் மாற்றம் வந்துருக்காது, நம்ம தான் மாற்றணும். சரியா? அப்போ அந்த நடல் மரத்தடி மேல தான் டேபிள் போட்டு உட்காருவேன். மணி 12 மணி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த இடத்துல வெயில் வரும், மறுபடியும் டேபிள் நவுத்தி போடுவேன். இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு தான் செஞ்சுட்டு இருந்தோம். ஆனா அப்ப எப்படின்னா நான் வெளிப்படையா சொல்லிடுறேன், நான் மொத்தமா காம்படிஷன் இன்சார்ஜ் ஒருத்தவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆப்போசிட் ஆள் ஒருத்தவங்க அந்த ஊர்ல இருப்பாங்க. நீ போய் வாங்குறியே, நான் செய்ய மாட்டேனா, எனக்கு அதுக்கு இது இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள நடக்கிற போட்டா போட்டியில தான் நம்மள மாட்டிவிட்டால. இன்சார்ஜ்ன்றவங்க இனிமேல் வரவே கூடாது. இன்சார்ஜ் சாப்டர் முடிஞ்சு போச்சு இதோட. ஹலோ, வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே, பருவ பணியாளர்களை வஞ்சிக்காதே. சம்பளம் கொடு, சம்பளம் கொடு, மாத சம்பளம் 30,000 கொடு. உறுதி செய், உறுதி செய், 12 மாத வேலையை உறுதி செய். நிரந்தரம் செய், நிரந்தரம் செய். டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி முறையில் நிரந்தரம் செய். நிரந்தரம் செய், நிரந்தரம் செய். டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி முறையில் நிரந்தரம் செய். கேட்கும் லாரியின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. மாமூல் கேட்கும் லாரி உரிமையாளர் மீது நடவடிக்கை எடு. பேச வேண்டும், பேச வேண்டும். சிஎம் அவர்கள் எங்கள் கோரிக்கையை பேச வேண்டும். போதாது, போதாது, நீங்கள் கொடுக்கும் 10 ரூபாய் போதாது. தலையிட வேண்டும், தலையிட வேண்டும். டிபிசி பணியாளர்கள் பிரச்சனையின் தலையிட வேண்டும். நிர்வாகமே இறக்கிவிடு, இறக்கிவிடு, இறக்கிவிடு. தளவாட பொருட்களை நிர்வாகமே இறக்கிவிடு. டோக்கன் கொடு, டோக்கன் கொடு. புள்ளியை வைத்து டோக்கன் கொடு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உங்களுடைய எங்களை நீங்கள் நோக்க வேண்டும். எங்களுடைய கோரிக்கைகளை தயவு செய்து செவிசாய்த்து கேட்க வேண்டும். கவர்மெண்ட் கொடுக்குற 10 ரூபாயில் நெல் கொள்முதல் பண்ணவே முடியாது. முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக நீங்கள் களத்தில் இறங்க விவசாயிகளிடமே நீங்கள் கேட்க வேண்டும். 10 ரூபாய் நீங்கள் கொடுக்குற 10 ரூபாயில் நெல் கொள்முதலை நடத்த முடியும் என்றால் முடியவே முடியாது. 25 ரூபாய்க்கு லோடுமேன் கிடைக்கவே இல்லை. 25 ரூபாய் நீங்கள் அந்த 10 ரூபாய் என்ற கூலியை 25 ரூபாய் உயர்த்தி கொடுங்க. அப்படி இல்லையா, நீங்கள் நேரடியாக லோடு மேனை எங்களுக்கு கொடுங்க, நீங்களே எடுத்து கொடுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நேர்மையான முறையில் இந்த ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறீங்க. நாங்கள் பருவகால பணியாளர்கள் நாங்கள் எல்லோருமே நேர்மையாக செயல்படணும்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த 10 ரூபாய் கூலியை வச்சு நெல் கொள்முதலை செய்யவே முடியாத. டென்சில் பவுடர் போட்டு அதுக்கு அடுக்கி மூட்டை ஏற்றுற வரைக்கும் 15 ரூபாய் செலவாகுது. இந்த 10 ரூபாய் வச்சு நெல் கொள்முதல் பண்ணவே முடியாது. தயவு செய்து இதை 25 ரூபாயாக நீங்கள் விலையை உயர்த்த வேண்டும்.
அல்லது லோடு மேனை நேரடியாக நீங்களே சீசனல் லோடு மேனை எடுத்து எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு மூல காரணமே இது இந்த காசு இந்த கூலி பத்தலன்றதுக்காக தான் இது கேட்க வேண்டிய சூழல்ன்ற மாதிரி எல்லாம் கொண்டு போகிறாங்க. நாங்கள் செய்யவே இல்லை, நாங்கள் நெல் கொள்முதல் காசு வாங்கவே இல்லை. ஆனால் 10 ரூபாய் வச்சு நெல் கொள்முதலே ஓயலற்ற நெல் கொள்முதல் பண்ணணும்னா பண்ணவே முடியாது. தயவு செய்து இந்த லோடுமேன் கூலியை 25 உயர்த்தி கொடுக்க வேண்டும். ரெண்டாவது, இந்த பருவகால பணியாளர்களுடைய வேலை வந்து 4 மாதம், டெல்டா மண்டலத்தில் 6 மாதங்கள் கொடுக்குறாங்க. இங்கே 4 மாதம் தான். இந்த சம்பளம் வந்து ஒரு 10,000 ரூபாய், அப்படியே 12 மாதம் கணக்கு பண்ணி பார்த்தா கூட இந்த 10,000 ரூபாய் ஆண்டு வருமானம் வெறும் 3,333 ரூபாய். இந்த 3,333 ரூபாயில் எல்லா குடும்பங்கள், குழந்தைகள் எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த 3,333 ரூபாய் வச்சு பண்ண முடியாது. தயவு செய்து அந்த சம்பளத்தை வந்து 30,000 உயர்த்தி கொடுக்க வேண்டும். 12 மாதங்கள் வேலை கொடுக்க வேண்டும். எங்க சீசனல் எங்க டிபி ஸ்டார்ட் பண்ண சொல்ல வேலை கொடுங்க. அப்படி இல்லைன்னா வேற டிபார்ட்மெண்ட் எவ்வளோ இடத்துல வந்து காலி பணியிடங்கள் இருக்கு, எங்களை தற்காலிக டிரான்ஸ்ஃபர் மாதிரி மாட்டி டிபி ஸ்டார்ட் பண்ண திருப்பி அழைத்து எங்களுக்கு வேலை கொடுங்க. இந்த 3 கோரிக்கைகள் நீங்க நிறைவேற்றி கொடுத்தா மட்டும்தான் இந்த ஊழலற்ற ஆட்சியை நம்ம உருவாக்க முடியும். நாங்க ரெடியா இருக்கிறோம். நாங்க நெல் கொள்முதல்ல காசு வாங்கறதுக்கு நாங்க தயாரா இல்லவே இல்லை. நாங்க எல்லாம் அதாவது ஒரு ஊர், அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒத்த ஊழல் செய்யலாம். 7,000 பேர் எப்படி ஊழல் செய்ய முடியும்? இது வந்து நேரடியாக நெல் கொள்முதல் பண்ண முடியுமா என்றால் உண்மையிலே பண்ண முடியாது. 7,000 பேர் தப்பு பண்ண முடியாது. எல்லாம் 7,000 பேர் எப்படி தப்பு பண்ணி இப்போ கடலூர் மண்டலத்தில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. பிற்காலத்தில் நாங்கள் சஸ்பெண்ட் செய்யப்படும். ஏன்னா அந்த 10 ரூபாய் வச்சு நெல் கொள்முதல் பண்ணவே முடியாது. தயவு செய்து முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் நேரடியாக வர வேண்டும். மேலும் இந்த நிரந்தரம் டெல்டா மண்டலங்களில் வந்து எங்களை காரணம் காட்டிட்டு இருக்காங்க. இந்த நிரந்தரம் வந்து 12 வருஷம் 13 வருஷம் கூட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்கள் 10 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த 12-3 செட்டில்மெண்ட் படி நாங்கள் கேஸ் ஜெயிச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து மண்டல சீனியாரிட்டி முறையில் கேஸில் ஜெயிச்சு 90 நாட்கள் எப்போ வேலை போடணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னமும் வேலை போடல. நிர்வாகம் வந்து எங்களை தண்டிச்சுட்டே இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக நீங்கள் இது களத்தில் இறங்கி எங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும். நாங்கள் இன்னைக்கு 1 வருஷம் சம்பளம் கவர்மெண்ட் வாங்கியிருக்கோம். கேஸ் ஜெயிச்சு நாங்கள் 1 வருஷமா வேலை, அதாவது நிரந்தரம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கோம். ஐயா, இது மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர்களுக்கு நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகளை கவன ஈர்ப்புக்காக தான் இதை கூட்டமாக தான் செஞ்சிருக்கிறோம். நாங்கள் எந்தவித ஆர்ப்பாட்டம், போராட்டம் எதுவுமே பண்ணல. இது மீடியா நண்பர்களும் தயவு செய்து முதலமைச்சர் நாளைக்கு கொண்டு போனோம். முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக இதில் களத்தில் இறங்கினால் மட்டும்தான் இதற்கு சொல்யூஷன் கிடைக்கும்.